ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாங்கள் 5 இயர்ஸில் எப்படி 140 கிராம்ஸ் கோல்டு சேவ் பண்ணோன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எங்களுக்குள்ள ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின்னே சொல்லிக்கலாம். சிலருக்கு வந்து லேண்ட் வாங்குறது பிடிக்கும், சிலருக்கு வந்து மணியாக சேவ் பண்ணுறது பிடிக்கும், சிலருக்கு வந்து கோல்டாக சேவ் பண்ணுறது பிடிக்கும். உங்களுக்கு கோல்டு வந்து ஃபிசிக்கலாக வாங்குறதா இல்லை டிஜிட்டலாக வாங்குறதா இருந்தால் அதுக்கும் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். எனக்கு வந்து ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறது தான் இஷ்டம். நான் அதை வியர் பண்ணுறனோ இல்லையோ, பட் ஒரு எமர்ஜென்சி சேவிங்ஸ் மாதிரி அதை நான் வச்சுக்குவேன். கண்டிப்பா நம்ம அத பத்திரமா வச்சிருக்கணும் பிசிக்கல் கோல்டுன்னு வரும்போது. பட் ஒரு அவசரம், ஒரு திடீர்னு நமக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படுதுன்னா, நம்ம டக்குன்னு போய் பேங்க்ல நம்ம வந்து அத பிளட்ஜ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு பிசிக்கல் கோல்டு கையில இருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோல நாங்க அத எப்படி பண்ணோங்கிறது தான் காமிக்க போறோம். ஸோ நாங்க ஒவ்வொரு மந்த்தும் வந்து ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் எங்க சேலரியில வந்து நாங்க அப்படியே கோல்டுக்குன்னு வச்சு கோல்டு சிட் பே பண்ணிடுவோம். அது போக மீதி இருக்கிறதுல நாங்க வந்து பட்ஜெட் மாதிரி வச்சு மினிமலா வந்து செலவு பண்ணிக்குவோம். இதுவரைக்கும் நாங்க ஹவுஸ் அந்த மாதிரி எதுவுமே வாங்காதனால நாங்க இப்படிதான் எங்களோட சேவிங்ஸ் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கோம். இன் ஃபியூச்சர் நாங்க ஹவுஸ் வாங்குறதா இருந்தா எங்களோட சேவ் பண்ற அமௌண்ட் வந்து கண்டிப்பா டிஃபர் ஆகும். பட் இப்போதைக்கு நாங்க ஹவுஸ் எதுவும் வாங்காதனால, இல்ல வேற எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்ல வேற எதுவும் ரொம்ப பெரிய கமிட்மெண்ட்ஸ் எங்களுக்கு இல்லாதனால நாங்க கோல்டுல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு இயரும் நாங்க எவ்வளோ சேவ் பண்ணோங்கிறத நான் வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் மாதிரி போட்டு வச்சிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் 2020ல, அதாவது என்னோட மேரேஜுக்கு முன்னவே கொரோனா பீரியட்ல எல்லாருமே வீட்டில் லாக்டவுன்ல இருந்தோம். அப்போ நம்ம வந்து வெளியே போகாதனால நிறைய செலவாகாத கையில் அமௌண்ட் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் திங்க் பண்ணும்போது இந்த ஜிஆர்டியில் கோல்டு சிட் ஸ்கீம் இருக்குன்னு சொல்லி ஆன்லைனில் தான் பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த அமௌண்ட் வந்து நான் ஆன்லைனில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 4000 to 4500 தான் இருந்தது. எனக்கு வந்து பெரிய அமௌண்ட் போடுறதுக்கு வந்து யோசனையா இருந்தது. அதனால 2000 ருபீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி போகுது. இது உண்மைதானாங்கிற டவுட் எல்லாம் எனக்கு இருந்தது. ஏன்னா யாருமே எனக்கு கைட் பண்றதுக்கு இல்லை. ஸோ இது உண்மைதானாங்கிற சந்தேகம்லாம் இருந்து ஒரு 2000 ரூபாய் நான் ஸ்டார்ட் பண்ணேன் செப்டம்பர் 2020ல. அதுக்கப்புறம் அக்டோபர் 2021ல போய் நாங்க அந்த 2000 ரூபாய்க்கு மந்த்லி நான் பே பண்ணிட்டு வந்தேன் 11 மந்த்ஸ் 22,000 rupees. அண்ட் அது கோல்டா பாத்தீங்கன்னா 4.125 கிராம்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஜிமிக்கி நாங்க எடுத்துட்டு வந்தோம். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சிட்டு. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கோல்டு சேவிங்ஸ் மேரேஜுக்கு முன்னாடியே. ஸோ ஒருவேளை இது நீங்க இந்த மாதிரி மேரேஜ் ஆகாத விமன் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இல்ல மேரிட்னாலும் உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் கண்டிப்பா நமக்கு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வேணும். ஸோ ஒரு சின்ன அமௌண்ட் 1000 ரூபாய்னாலும் அதை வந்து சிட்டாவோ இல்லைன்னா ஆர்டியா நீங்க உங்களுக்கு வந்து ஃபைனலா போய் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஆர்டியா போட்டு வைக்கலாம். இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஷாப்ஸ்ல வந்து சிட்ல போட்டு வைக்கலாம். சரி, ஓகே, நம்ம வந்து 2021 இந்த மாதிரி 2000 ருபீஸ் போட்டோம். நமக்கு 4 கிராம் சேர்ந்துருக்கு. அந்த 2000 ரூபாய் ஒரு சேவிங்ஸ் தானே, அதனால அப்படியே கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லி இது வந்து ஆக்சுவலி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நவம்பர் 2021ல இருந்து செப்டம்பர் 2022 வரைக்கும் ஒரு சிட் போட்டோம். அது வந்து கொஞ்சம் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணி 1500க்கு போட்டோம். அப்போ பாத்தீங்கன்னா 11 மந்த்ஸ் அப்பவுமே கோல்டு ரேட் வந்து 4400 to 4700. இது எப்போன்னா ரொம்ப நாள் முன்ன இல்ல, 2021 ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 1 பவுண்ட் சேர்ந்திருந்தது. ஸோ 1 பவுண்டுக்கு நாங்க வந்து ஜுவல் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டு முடிஞ்சு ஒரு 2 மந்த்ஸ் ஃப்ரீ கேப் விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஜான்ல இருந்து டிசம்பர் வர 4500 ருபீஸ் மந்த்லி, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்களே தெரியும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து எங்களுக்கு 1 இயர் முடியும் போது 10.45 கிராம் சேர்ந்துச்சு. அப்போ கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 4500 to 4700. ஸோ எங்களுக்கு 11 மந்த்ஸுக்கு பெர் மந்த்துக்கு 1 கிராம் அரௌண்ட் சேவ் ஆகி 10.45 கிராம்ஸ் டோட்டலாக எங்களுக்கு வந்து சேவ் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த டிசம்பர் 2022 ஜுவல் எடுத்ததுமே அப்படியே அடுத்த ஸ்கீமும் அதுவும் ஜிஆர்டியில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ வந்து ஜிஆர்டியில் வந்து அப் டு 18% வேஸ்டேஜ் ஆஃபர் இருந்தது இந்த ஸ்கீமில் போனால். இது எல்லாமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வேஸ்டேஜ் இல்லாத மாதிரி ஜுவல்ஸ் பே எடுத்தனால எங்களுக்கு வேஸ்டேஜ் எதுவுமே பே பண்ணல. சம்டைம்ஸ் நாங்கள் ரிட்டர்ன் அமௌண்ட் கூட வாங்கியிருக்கோம். வவுச்சர் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன காயின்னா கூட நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் டிசம்பர் 2022 டு நவம்பர் 2023ல ஸ்ப்ளிட் பண்ணி போட்டோம். இங்கேருந்து ஜம்ப் பார்த்தீங்கன்னா பெரிய ஜம்ப்பாக இருக்கும். இங்கே 4500லேருந்து இங்கே 20,000 ருபீஸ்க்கு நாங்கள் வந்து போனோம். அது வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுக்கு முன்னாடி நாங்கள் ஆர்டி அப்படிலாம் போட்டுருந்தோம். ஸோ அதெல்லாம் கட் பண்ணிட்டு ஸோ கோல்டே பேபி பிறந்ததுக்கு அப்புறமா கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி கோல்டுல கொஞ்சம் அதிகமா சேவ் பண்ண ஆரம்பிச்சோம். மந்த்லி 20,000ங்கும் போது 41.08 கிராம்ஸ் வந்து எங்களுக்கு 11 மந்த்ஸ்ல சேர்ந்துருந்துச்சு. கரெக்டா அது வந்து டிசம்பர் டு நவம்பர்ங்கும் போது நவம்பர்ல தீபாவளி வந்தனால தங்கத்துக்கு வெள்ளி, அதாவது எவ்வளோ கிராம் நம்ம கோல்டு வாங்குறோமோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வெள்ளி கொடுத்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து
41 கிராம்ஸ் கோல்டும் கிடைச்சது, 41 கிராம்ஸ் சில்வரும் கிடைச்சது. அப்புறம் வந்து ஜிஆர்டில வந்து அந்த ஸ்கீம வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப் டூ 18 இருந்தது. ஒன்லி அப் டூ 50% இந்த மாரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்க இப்ப வாங்குற ஜுவல்லுக்கு 18% வேஸ்டேஜ் இருந்தா, அவங்க ஜஸ்ட் 9% தான் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ரிமைனிங் 9% நீங்க பே பண்ணணுங்கிற மாரி அவங்க சிட் ஸ்கீம்ல வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்ப வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ற மாரி இருக்கும்னு நாங்க முடிவு பண்ணனால, போத்தீஸ்ல அப்போ வந்து அதே அப் டூ 18% ஆஃபர் இருந்தது. ஸோ ஜிஆர்டிலேருந்து நாங்க அப்போ வந்து போத்தீஸ்க்கு ஸ்விட்ச் ஆயிட்டோம். அதேபோல இங்க 20,000 மந்த்லி பே பண்ணிட்டு இருந்தது 25,000 இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாரி எங்களுக்கு வேற கமிட்மெண்ட்ஸ் இல்ல. எங்களோட எக்ஸ்பென்ஸும் நாங்க கம்மி பண்ணிட்டு கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா அப்ப கவர்மெண்ட்டும் கொஞ்சம் வந்து இந்த டாக்ஸ்லலாம் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க இல்லையா? ஸோ நம்ம ஆர்டிலாம் போடுறோம் இல்ல எஃப்டில அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றோம்னா, அந்த வர ரிட்டர்ன்ஸுக்கும் வந்து இன்கம் டாக்ஸ்ல நமக்கு டாக்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் கவர்மெண்ட்ல சேஞ்சஸ் வந்தனால, நாங்க வந்து அதெல்லாம் கட் பண்ணிட்டு கோல்டுல வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுலயும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, 46 கிராம்ஸ் வந்தது. 25,000 11 மந்த்ஸ். அப்பலாம் கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 5,000 to 6,000 தான். அதே அந்த டிசம்பர் 2022லேருந்து அக்டோபர் 2024 அந்த 2 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அந்த 5,000 6,000 அதில தான் வந்து கோல்டு மேல கீழ போயிட்டு இருந்தது. அதனால இந்த 2லயுமே எங்களுக்கு வந்து கூட கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஜுவல் வந்து எங்களால வாங்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 2024க்கு அப்புறமா எங்களுக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால நான் ஒரு 2, 3 மந்த்ஸ் கேப் விட்டுட்டு, அதுக்கப்புறம் பிப்ரவரி 2025 டூ ஜான் 2026 இப்போ வந்து நாங்க இன்னொரு சீட் வந்து முடிச்சுக்கிட்டோம். இப்போ வந்து 26,000 அதேதான். ஏன்னா இதுக்கு மேல போட்டா ரொம்ப சுருக்கமா இதாகுற மாரி இருக்கும். ஸோ 26,000 அந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ 30.75 கிராம்ஸ் வாங்குனோம். ஆனா இந்த டைம்ல கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா, 7,900 டூ 11,900 வந்துடுச்சு. இப்ப உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் பார்த்தாலே தெரியும். இதுலலாம் 1000 தான் இருக்கும். ஆனா இங்க மட்டும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 5,000 வித்தின் அ இயர் வந்து மாறிடுச்சு. ஸோ நாங்க இப்படி முன்னாடியே சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணனால, எதிர்பார்த்தோ எதிர்பார்க்காமலோ நாங்க முன்னாடியே கோல்டு சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணனால, எங்களால 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 140 கிராம்ஸ் வந்து கோல்டு சேவ் பண்ண முடிஞ்சது. ஸோ நீங்களும் வந்து கோல்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னா, நீங்க ஆர்டியா போடணும்னு நினைச்சா ஆர்டியா போடலாம். ஆனா நம்ம மொத்தமா அமௌண்ட் வந்து இப்போ கோல்டு ரேட் ஏறிக்கிட்டே இருக்கு இல்லையா? இதுல பார்த்தாலே தெரியும். இதுலலாம் பார்த்தீங்கன்னா 500 அரவுண்ட் அப்படிதான் வந்து 1 இயர்க்கே வந்து டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. ஆனா இப்ப லாஸ்ட் இயர்ல மட்டுமே பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் ₹5,000 உங்களுக்கு வந்து கோல்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாரி இருக்கும்போது திடீர்னு இப்படி ஒரு பெரிய ஜம்ப் வரும்போது, நமக்கு வந்து நீங்க கையில வச்சிருக்க அமௌண்ட்டுக்கு நீங்க லாஸ்ட்டா போயிட்டு கோல்டு எடுக்கும்போது உங்களுக்கு கோல்டு கம்மியா வரும். அதோட சேர்த்து இந்த வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி அப்படிலாம் பே பண்ணி நீங்க கோல்டு எடுத்தீங்கன்னா, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போற அளவு கோல்டு எடுக்க முடியாம போயிடலாம். ஸோ உங்களுக்கு சிட் ஸ்கீம் வந்து நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த மாரி பெரிய ஜுவல்லர்ஸ்ல வந்து சின்ன ஜுவல்லர்ஸ்லேருந்து பெரிய ஜுவல்லர்ஸ் வரைக்கும் எல்லா இதுலயுமே இப்போ சிட் ஸ்கீம் இருக்கு. நீங்க கேட்டு விசாரிச்சு உங்களுக்கு எங்க சிட் ஸ்கீம் புடிச்சிருக்கோ, அந்த இடத்துல நீங்க வந்து போட்டு வாங்கிக்கலாம். கோல்டு வாங்குற ஐடியா இருந்தா, உங்க பேபிக்காகவோ, இல்ல உங்களுக்காகவோ, எனக்கு கோல்டு பிடிக்கும். பிசிக்கல் கோல்டு என்னால சேஃபா வச்சுக்க முடியும். இல்ல எனக்கு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மென்ட்டுக்காகவோ கோல்டு தேவைப்படுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பிசிக்கல் கோல்டு வாங்கலாம். இல்லன்னா டிஜிட்டல் கோல்டு கூட இருக்கு. பட் அது வந்து நான் வந்து ரொம்ப தெளிவா என்னால எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்க முடியாது. பிகாஸ் நான் அதுல ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணல. நான் பிசிக்கல் கோல்டு வச்சிருக்கனால, உங்களுக்கு இதுல என்ன சந்தேகம் இருந்தாலும் கீழ கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.